அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளி ஸ்ரீகாந்த சர்மா. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரம் என்கின்ற தலைப்பில் ஏற்கனவே பிரதமஸ்கந்தம் 15வது அத்தியாய பர்யந்தம் இருக்கக்கூடியதான விஷயங்கள்ங்கிறது சொல்லப்பட்டது. இப்பொழுது 16வது அத்தியாயம் நாம் பார்க்க போகின்றோம். பாண்டவர்கள் சொர்க்காரோகணம் என்று கிளம்பின பிற்பாடு பரீட்சித்து மகாராஜாவாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டார் அப்படின்னு போன அத்தியாயத்தில் கடைசியில் சொல்லப்பட்டது. இந்த பரீட்சித்து மகாராஜா தர்மத்தை முன்னிறுத்தி தன்னுடைய அரசாட்சியை தொடர்ந்தார். அவர் உத்தரன் என்கின்றதான விராட ராஜகுமாரனுடைய பெண் தன் மாமா மகளையே இராவதி என்ற பெயர் கல்யாணம் பண்ணி கொண்டார். அவளிடத்தில் 4 பிள்ளைகள் இந்த பரீட்சித்துக்கு ஏற்பட்டார்கள். ஜனமேஜயன் முதலியவர்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு 3 அஸ்வமேத யாகம் கிருபாச்சாரியரையே ஆச்சாரியனாக கொண்டு நடத்தினார். அவிர்பாகம் பெறுவதற்காக அந்த இடத்துல தேவர்கள் நேரடியாக வந்திருந்தார். பரீட்சித்து அவர்களை கண்டார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். அப்பேற்பட்டதான சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியதான இந்த பரீட்சித்து மற்ற அரசாட்சி நடக்கக்கூடியதான ராஜ்யங்களிலையும் பிரவேசித்து தன்னுடையதான பிரபாவத்தினால கப்பத்தை பெற்று வந்தார். கப்பத்தை தராதவர்களை தன்னுடைய பராக்கிரமத்தினால் ஜெயித்தார். எங்கு சென்றாலும் பரீட்சித்துக்கு வரவேற்பு அப்படிங்கிறது ஏற்படுகின்றது. எல்லோரும் பரீட்சித்துடைய முன்னோர்களாக இருக்கக்கூடியதான பாண்டவர்களுடைய பெருமையை பாடுகிறார்கள். கண்ணன் அவர்களிடத்தில் எப்படி பழகினார், அந்த கண்ணனை பற்றியும் பலவேறு ஸ்தோத்திரங்கள் இல்லை கானங்கள் அப்படின்னு பாடப்பட்டது. இதையெல்லாம் கேட்டு அவர்களுக்கு பலவிதமாக சன்மானங்களையும் தந்தார். இப்படி பரீட்சித்து எங்கே சென்றாலும் வரவேற்போடு திரும்பும் பொழுது ஒரு சந்தர்ப்பம் இவர் காளமாடு வடிவத்தில் இங்கே ஒரு காட்சியை பார்க்கிறார். 3 கால்கள் நஷ்டமாகி ஒத்த காலில் நிற்கக்கூடியது. பக்கத்திலேயே கண்ணீர் பொழித்து கொண்டு இருக்கக்கூடியதான பசுமாடையும் பார்க்கிறார். காளையினுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய தர்மதேவன், பசுமாளுடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய பூமி தேவி என்று இந்த இடத்துல சொல்லப்படுகின்றது. அந்த தர்மதேவன் பசுமாடான பூமி தேவன் கேட்கக்கூடியதான கேள்விதான் மேற்கொண்டு சொல்லப்படுறது. இந்த பசுமாடு கண்ணீர் விடுகின்றதே, இப்போது உன்னுடைய முகம் வாடி இருக்கே, எதனால் உன் முகம் வாடி இருக்கு? என்னுடைய பாதங்கள் நஷ்டமானதுனாலையா? அதனால் ஏற்பட்ட துக்கமா? பூமியில் தர்மம் நீதி இவைகள் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற கவலையா? யாகங்கள் தகுந்த முறையில் செய்யப்படாததுனால யாக பாகம் பெறக்கூடியனா தேவர்களுக்கு அது கிட்டாமல் போயிடுமோங்கிற கவலையா? இல்லை இந்திரன் சமயத்தில் மழை பொழிக்காததுனாலையாம்? பகவான் கண்ணன் ஒன்றை விட்டு கிளம்பி போயிட்டான் அப்படிங்கிறதுனாலையா? எதற்காக நீ துக்கத்தை அடைந்துள்ளாய்? இப்படின்னு தர்ம தேவதை பூமி தேவியை பார்த்து கேட்கும் பொழுது பூமி தேவி இந்த இடத்துல பதில் சொல்லுகிறாள். உங்களுக்கு 4 கால் அன்றோ, இப்பொழுது 1 கால் தானே இருக்குது. சத்தியம், ஞானம், சௌஜம், க்ஷமை, விரக்தி முதலிய குணங்கள் இருக்கக்கூடியதான
பகவான் என்னை விட்டு பிரிந்த பிற்பாடு யாருக்கு தான் அது பொறுக்க முடியும்? துக்கத்தை அடைந்துள்ளேன். மேலும் என்னையும் தங்களையும் தேவர்களையும் பிதர்கள் ரிஷிகள் சஜ்ஜனங்கள் இவர்கள் எல்லோரையும் எண்ணிக்கொண்டு நான் துக்கத்தை அடைந்துள்ளேன். பகவானுடைய அந்த பாத முத்திரைகள், அதில் இருக்கக்கூடிய தாமரை வஜ்ரம் மங்குஷம் துவஜம் முதலியதான அடையாளங்கள் என்னை பலவிதமாக புலகமடைய செஞ்சது. அது என் மேலே படும் பொழுது நான் ஐஸ்வர்யம் உடையவளாக இருந்தேன். பகவான் அந்த அசுரஜன சமூகத்தை சம்ஹாரம் பண்ணி எனக்கு சாந்தியை பெற்று தந்தார். அப்பேற்பட்டதான திவ்யமங்கல விக்கிரகனாக இருக்கக்கூடியதான பகவானுடைய மறைவுங்கிறது நான் எப்படி தாங்கிக்க முடியும்? அது என்னிடத்தில் துக்கத்தை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொரு விஷயமும் பசுமாடு சொல்லி கொண்டிருக்க இதை கேட்டுக்கொண்டே பரீட்சித்து மகாராஜா அங்கு சேர்ந்தார்.